ஒரு விருச்சிக ராசிக்காரர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விருச்சிக ராசிக்காரர் எப்பவுமே படபடப்பா இருக்கக்கூடியவராக இருப்பார். சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு முன்னது எது பின்னது எதுன்னு தெரியாது. எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக முடிவெடுப்பார். முன்கோபியாக இருப்பார். அவர் பழகிறதுலே அவர் கூட பழகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழகினா உயிரை கூட கொடுப்பார். அப்படி ஒரு சூழல் தான் இருக்கும். இவர் எல்லாத்தையும் பிரித்து வச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அது நம்மளுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அவர்கிட்ட நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் பார்த்து பழகக்கூடிய நண்பராக இருப்பார். மனதளவில் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார். அவர் வெளிப்படையாக ரொம்ப தைரியசாலின்னு சொல்ல முடியாது. அவரை ரொம்ப குறுகி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவருக்கு இருக்கும். மனநோயாளியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். எடுத்த முடிவை மறுபடியும் ரீகால் பண்ணுற தன்மை இருக்கும். நம்ம சரியான முடிவெடுத்தோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களாக இவருக்கு ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. இவர் பொருளாதாரமெல்லாம் பெருசாக சேமிக்க தன்மையெல்லாம் இருக்காது. இவருக்கு நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க நினைச்சு போராடக்கூடிய தன்மையெல்லாம் இவருக்கு இருக்கும். எந்த காரணத்துக்காகவும் தன்னை மாற்றிக்காத தன்மை இருக்கும். ஒரு பச்சோந்தியத்தனமாக இருக்கிற தன்மை இவர்கிட்ட இருக்காது. வண்டி வாகனங்கள்லாம் அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளாக இருப்பார். அதுக்காக போராடக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். 25 வயசுல ஒரு வண்டி வாகனம் நினைச்சாருன்னா அது 35 வயசுல அடையக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அரசாங்க வழி தொடர்புகள்லாம் உண்டாக்கிப்பார். நேரடியாகவே உண்டாக்கிப்பார். மறைமுகமான சொத்துக்களை சேர்க்க விரும்பவே மாட்டார் எந்த காரணத்துக்காகவும். தொழிலும் அவருக்கு அப்படிதான் இருக்கும். நேரடியாக அணுகக்கூடிய தன்மை இருக்கும் அவர்கிட்ட. தொழிலில் ரொம்ப சாணக்கியனா இருப்பார். எந்த காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் கீழ்ப்படிஞ்சு போக தன்மை இருக்கும். ரொம்ப கௌரவமா இருப்பார் அந்த தொழிலாம். அவர்கிட்ட முக்கிய முடிவு எடுக்கிறதெல்லாம் கூட இவருது அதில் பங்கு கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ரொம்ப குதர்க்கமான விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் அவர்கிட்ட. தொழில் மூலியமா போட்டி பொறாமைகள்லாம் இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். மனைவி அமையறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருக்கும். மனைவியினால சில பாதிப்புகளை அடையக்கூடிய தன்மை இருக்கும். தொழில் கூட்டாளிகளாக இவருக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. நண்பர்களும் அப்படிதான் அமையும். நண்பர்கள் மூலியமா பாதிப்படையக்கூடிய தன்மைகளாக இருக்கும். இவருக்கு எப்பவுமே எளிமையா ஒரு விஷயம் கிடைக்காது. அப்படி ஒரு தன்மை இருக்கும். எல்லாத்தையுமே போராடி பெறக்கூடிய சூழல் இருந்துகிட்டே இருக்கும். மூளை சார்ந்த பிரச்சனை இருக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கும், ரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவர்கிட்ட ஒரு சக்கரவியாதி இருக்கும். ரொம்ப நாளாக கண்டுக்கவே மாட்டார். அது தெரியாம கூட இருக்கும் அவர்கிட்ட. மறைமுகமான நோய் தொற்று கொண்டவராக இருப்பார் இவர். அதை அறியறதுக்கே ரொம்ப நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட சில சட்ட சிக்கல்களாக இருக்கும் அவர்கிட்ட. ஆடம்பர சுகத்துக்கு ஆசைப்பட்டு சில விஷயங்கள்லாம் வீணாக செலவழிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். மனைவி அப்படிதான் அமைவாங்க. இவர் 10 ரூபா சேர்த்து வச்சாருன்னா அவர் மனைவி 20 ரூபா செலவுடைய சில தன்மைகளாக இருக்கும். ஆடம்பரத்துக்காக சில விஷயங்களாக செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய ஆளாக இருப்பார். அரசாங்க வழி தொடர்பு எளிமையாக கிடைச்சிட்டாலும் கூட அதை நிலைநிறுத்திக்க ரொம்ப ட்ரை பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார். மனதைரியத்தை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் அவங்கள சிறப்பாக இருக்கிறதுக்கான இது வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ஆனால் எல்லா சூழலுக்கும் அவங்க போராடக்கூடிய சூழலையும் இருந்துகிட்டு இருக்கும்.
ஒருத்தருக்கு எளிமையாக கிடைக்கிற விஷயங்கள் கூட இவங்களுக்கு எளிமையாக கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது விருச்சிக ராசியின் பொது பலன்கள் மட்டுமே.